இந்த பாட்டு வந்து கேட்கும்போது படத்தில் வர விஷுவல்ஸ் எல்லாத்தையோட விட மிஸ்டர் பீனை வச்சு கட் பண்ணி இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு அதுதான் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வான் வருவான் மிஸ்டர் பீன் ஹாலிடேன்னு ஒரு மூவி இருக்கு. அதில் இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அது மாதிரி நான் சிரிச்சதே இல்லை வாழ்க்கையில். அதே படத்தில் வந்து இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும், என்னோட ஃபேவரட். அந்த பாட்டு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களா? நான் எழுதுனதில்லை. நான் எழுதின பாட்டு இல்லை, அப்பா எழுதின பாட்டு. வானில் தேடி நின்றேன், ஆழி நீ விழுந்தாய், ஆழி நான் விழுந்தால் வானில் ஏறி நின்றாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற ஆணவம் அழிய விட்டாய், நல்ல எல்லை நல்ல எல்லை. இந்த பாட்டை பாடுறதுக்காகவும் ரொம்ப அழகான ஒரு குரல், இந்த பாட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்காக ஒரு கவிஞர், இந்த பாட்டை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சினிமாட்டோகிராஃபர், இந்த பாட்டை வந்து எப்படி வந்து இயக்கணுன்றதுக்காக ஒரு இயக்குனர், இவங்க 4 பேரை தனித்தனியாக கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரே உருவத்தில் அவங்க 4 பேரும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ நமக்கு வந்தவர் இவர் தான். அவரை நம்ம இந்த பாட்டை டீகோட் பண்ணுறதுக்கு அவரை கூப்பிடலாமா? Welcome to Abhirami Rice Varieties Varangum Sundays with Anil and Karki, powered by Vishwa and Devji Diamond since 1950. Co-presented by Yasko Shirts, Formal Wear, Club Wear, Casual Wear and Parambariya Wood Press Natural Oil. We are so happy to see you, Balaji. So happy to be in a Isai show, Isai Juggle show. Anil, நீங்கள் வாசிக்கிறத நான் கம்மியாக பார்த்துருக்கேன். நான் பார்த்த டைம்லாம் அப்படின்ற இழுத்துக்கிற அளவுக்கு மெய் மறந்து பார்த்துருக்கேன். அண்ட் மதன், யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் மோஸ்ட் இசை நாலேஜ் இருக்கிற ஒரு யங்ஸ்டர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ புகழ்றாரு தெரியுமா? ஏன்னா என்ன இதுக்கப்புறம் நீங்கள் பாட வைக்கக்கூடாது. பாட வைக்கிறதுக்காக கிடையாது. நாங்கள் பேட்மிண்டன் விளையாடுவோம் ரெகுலராக. கூப்பிட்டா வர்றதில்ல, அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டா வர்றதில்ல, எங்கே கூப்பிட்டாலும் வர்றதில்ல. பயங்கர பிஸியாக இருக்காரு. இவர் பிடிக்கிறதுக்கு, இவர் பார்க்கறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த ஷோக்கு கூப்பிட்டா மட்டும் தான் உண்டுன்ட்டு ஒரே காரணத்துக்காக நான் அவர் கூப்பிட்டுருக்கேன். இந்த குற்றச்சாட்டை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். நான் அப்புறம் உங்ககிட்ட ஃபோனில் இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இசை அப்படின்னா உங்களுக்கு என்ன எப்படி வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க இசையை உங்கள் வாழ்க்கை கூட? நான் வந்து 4th or 5th படிக்கும்போது வீட்டில் வந்து அப்போ தான் இந்த 5 ரூபா 2 ரூபாலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோட முதல் வீட்டுக்கு தெரியாமல் வாங்குகிற விஷயம்லாம் வந்து கேசட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில், அதாவது வீட்டில் டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரில் கேசட் போட்டு பாட்டு கேட்குறது வந்து லக்ஸுரி. ஸோ நான் வந்து இந்த டேப் ரெக்கார்டர் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கும், ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ நான் கேசட் ஒன்றி நான் வாங்கிட்டு போவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7th 8th படிக்கும்போது அதே காசு வச்சு அப்போ தான் எனக்கு தெரியும் 90 minutes 60 minutesலாம் கேசட் வரும், பிடிச்ச பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் பேரண்ட்ஸ் நாலேஜ் வந்து மியூசிக் கேசட்ஸ் தான். அப்படியே ஸ்கூல் அப்பவே வந்து நீங்கள் பைரசி ஆரம்பிச்சிருக்கீங்க. மியூசிக் பைரசி. நான் ஜீன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஜீன்ஸ் வந்து 99 rupees கேசட் இருந்தது. அது வந்து ஒரு ஜீன்ஸ் பாக்கெட்லேயே வச்சு கொடுத்தாங்க. அந்த பாக்கெட் வேணுங்கிறதே நான் 3 கேசட் வாங்கினேன். ஸோ நாங்கள் சினிமா வாழ வச்சிருக்கேன், இசையை வாழ வச்சிருக்கேன் நான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஷோக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்த பாட்டு, ஆர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? நார்மலாகவே இது மாதிரி கேட்டால் டப்புன்னு இந்த பாட்டு ஞாபகம் தான் வரும். பறவையே எங்கே இருக்கிறாய், அதுதான் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பாட்டு. ஏன் தெரியல, அது ரொம்ப உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணோம். அது இளையராஜா சார் அவரோட வாய்ஸ், அதுக்கப்புறம் அந்த படமாகவே ஒரு மாதிரி உள்ளே பண்ணுற படம் தான் இந்த பாட்டு. வந்து ஏதோ எப்படி இருக்கும்னா அது வேணது அந்த முதல் முறை வாழ பிடிக்குது, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது, முதல் முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குது, எல்லாமே என்ன இருக்குன்னா அதில் சோகமும் இருக்கும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஹோப்பும் இருக்கா மாதிரி தோணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது அந்த பாட்டு ஒரு சில வரிகள் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் பாடலாம் அனிலோட இசையோட, நீங்களாம் ஓடலாம். ஓகே. அது செகண்ட் பாதியிலேருந்து பாடுறது தான் எனக்கு தெரியும். ஓகே. டி கே மேஜர் கொடுங்க, ஆர் மேஜர், ஏழை அந்த பிச்சில் கொடுங்க. ஏழை காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும். உடையாமல் உழுந்தோடும் நதியாகிடுவோம். இதோ இதோ இந்த பயணத்திலே இது போதும் கண்மணி, வேறென்ன நானும் கேட்பேன்.
இந்த புல் தூங்கும் பறவையாமும் நானா என் நிகழ்காலம் இப்படியேதான் தொடராதா முதல் முறை வாழ பிடிக்குதே முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே முதல் முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குதே இந்த பாட்டு எவ்வளவு நம்பிக்கை கொடுக்குதுல்ல ஒரு பாடுறதுக்கு பாட இல்ல, வைக்கிறதுக்கு. பாக்குறவங்களுக்கு எதுவும் கொடுக்கல நானே கண்ணெல்லாம் மூடி இழுத்துக்கிட்டு பாடினேன். இல்லை இது நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயம் என்னன்னாக்கா பாலாஜி வந்து எந்த லெவலுக்கு நல்லா பாடுவாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. நான் பாடுறது எனக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா தெரியல, பட் ஐ யூஸ் டு லைக் சிங்கிங் அ லாட். எனக்கு பாடுறது ஸோ அதனால் நல்லா பாடுவேன்னா தெரியாது, பட் ஐ என்ஜாய் மை சிங்கிங். இப்போ வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் ஆஃப் பாலாஜிஸ் மைண்ட் ரைட் நோ அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு 1 or 2 அதர் சாங்ஸ் இருக்குமா? இது ஒண்டி தானா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எபினேசர் சாமுவேல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஃப்ரெண்ட்னா வந்து எப்படின்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் யாரில் எந்த பொண்ணுலாம் லவ் பண்ணுறேனோ எனக்கு மனசில் அந்த மாதிரிலாம் தோணுதோ ஃபஸ்ட்டு அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை, அது எனக்கு லேட்டராக தான் தெரியும். அதாவது என் நண்பன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படி தான் தெரியும். ஆனால் அவன் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இன்ட்ரடியூஸ் மீ டு வேர்ல்ட் மியூசிக். இந்த ஈகிள்ஸ் பீட்டில்ஸ் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஜான் டென்வரோட இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், லிவிங் ஆன் அ ஜெட் பிளேன். அது வந்து என்னன்னா ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கும், யார் வேணாலும் கூடவே சேர்ந்து பாடலாம். அது Cause I'm leaving, so kiss me and smile for me, tell me that you'll wait for me, hold me like you'll never let me go, because I'm leaving on a jet plane, don't know when I'll be back again, oh babe I hate to go. சூப்பர் பாலாஜி. உங்க வாயை தான் பார்த்துட்டு இருந்தேனா எங்க கரெக்டா ஓ வருது வா வருதுன்னு. Beautiful. இந்த பாட்டு கேட்கும்போது எவ்வளோ ஒரு சிம்பிளான லிரிக்ஸ்ல, அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸை வச்சு அது வந்து ஒரு கதை ஒரு actually கதை அது. ஒரு கதையை அழகா அப்படியே ஜஸ்ட் அந்த மியூசிக்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன தமிழ் பாட்டு ஞாபகம் வரும்? இது அந்த காத்தடிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து இந்த பேரிட்டி இன் சொசைட்டி வந்து பயங்கரமா அந்த பாட்டுல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பாட்டும் சரி, அந்த பாட்டுல வந்து கொரியோகிராஃபியும் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் பிஜிஎம்ல வந்து ராமாயணத்தை வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. பிரபுதேவா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ராமன் வந்து கோடு போட்டு போனதுக்கு அப்புறம் சீதை எகிர் வந்து அது மொத்தமாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து லிரிக்ஸாகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். So அந்த பாட்டு ஆனால் எனக்கு சத்தியமாக பாடலாம் வராது, ஆனால் எனக்கு அது சூப்பர் ஸ்பீடில் அந்த பாட்டு நீங்கள் டக்குன்னு கேட்டோன்னா கதைன்னு அது எனக்கு ஞாபகம் வந்துதான். ஒரு பாடல் தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு பாட்டோட பர்பஸ் என்ன, எதுக்காக பாட்டு பண்ணுறோம், மியூசிக் வந்து என்ன பண்ணுது ஒருத்தங்களோட வாழ்க்கையை ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா ஒரு இசையால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்த பாடல்கள்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? சேஞ்சஸ் கொண்டு வந்த பாட்டு அப்படின்னா வந்து இந்த எல்லா ரஜினி பாட்டுமே, எல்லா சூப்பர் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் பாட்டு இருக்கும்ல, அது எல்லாமே என்னன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் என்ன கிளாஸில் இருந்தேன், என்ன காலேஜில் இருந்தேன், அது நான் வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அதில் இருக்கிற சின்ன முத்தூல ஒருவன் முதலாளியில் வந்து கையில் கொஞ்சம் காசு நீதானது. அப்போல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா நம்ம வந்து நிறைய பணம் இருந்துன்னா அவளை வச்சுக்கூடாது, நம்ம கெட்டவன் ஆகிடுவோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன 6வதோ ஏதோ படிச்சிருந்தேன் அப்போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ரஜினி பாட்டு வரும்போதும் எனக்கு வந்து அது உள்ள ஒரு மாதிரி ஆக்கும். ஸோ அது விச் இஸ் யுவர் ஃபேவரட்? அதில் உங்களுக்கு ஃபேவரட் என்னன்றது நீங்கள் பாடணும். சூப்பர் ஸ்டார் எனக்கு வந்து இது பிடிக்கும், விடுகதையா பிடிக்கும் ரொம்ப. அதெல்லாம் லைஃப் சேஞ்சிங் பாட்டில் சூப்பர் ஸ்டார் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால ரொம்ப சோக பாட்டாச்சு. நான் சோக பாட்டா பாடுறேன். ஒருவன் அதுவே பாடலாமே. வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு, வானம் உனக்கு பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு, மண்தான் உன்னை நறுகிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்க்கை வாரி குடித்து விடு, ஒருவன் உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஓ அவ்வளவுதான் போறோம். ஆனால் இது மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும்.
அவரோட படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலா என்னோட வாழ்க்கைக்கான மாடல் நிறைய சயின்ஸ் விஷயம் அது எல்லாமே படிச்சது வந்து இதுலனா சூப்பர் ஸ்டார் படத்துல தான், அதுவும் ஓப்பனிங் பாட்டுல தான். உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அதுல சொல்றதெல்லாம் வந்து நான் எத்தனை இருக்குன்னு எண்ணுவோம் நாங்க. எண்ணுவோம்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இருக்கும்போது சில பேர் கமல் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவர் ஏதாவது ஒரு பாட்டில் ஒன்று சொல்லியிருப்பார், எங்களுதுலாம் 76 நல்லது இருக்கு, உங்களுக்கு 23, அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள போட்டியெல்லாம் நடக்கும். நீங்க நிறைய பேசி கேட்டிருக்கோம் ஃபுல்லா உங்க ஷோஸ்ல இதுல நிறைய இடங்கள்ல. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு ஓப்பனாக இத்தனை பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணிட்டு, அதுவும் அது ஜஸ்ட் சொல்லலை, அதெல்லாம் பாடுறீங்க, நீங்கள் பாடி காட்டுறீங்க. நம்ம ஷோக்கு இன்னும் உங்கள் கூட சேர்ந்து பாடுறதுக்கு ஒரு கெஸ்ட் வர, உங்கள் அளவுக்கு பாடுவாரான்னு தெரில, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யா, ஸோ நம்ம ஒருத்தரை கூப்பிட போகிறோம். இன்வைட்டிங் சம்படி எல்ஸ் வரல, ஒருத்தர் வராரு, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாரு. நாங்கள் சொல்கிற வரிகள்ல இருந்தும் அவரோட இசையில இருந்தும் யார் வரான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது, ஏன்னா அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. இப்படி என்னையும் பார்க்கணும். நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டேன், நான் கண்டுபிடிக்கிற மாதிரி செம்மையாக நடிக்கிறேன். ஓகே, நீங்கள் வாசிங்க. பல்லாங்குழி பாத புரியல. அப்பாஸ், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். ஐ திங்க் இஸ் அப்பாஸ். யா, ஐ அம் அப்சல்யூட்லி ரைட். ஆல்மோஸ்ட். பல்லாங்குழி பாத புரியல உன்னை நம்பி வாரனே, ஒரு காட்டுப்பையனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்டுக்குட்டி போல உம்பின்ன சுத்துறனே. எனக்கு ஆக்சுவலா தெரியுது கௌதம் கார்த்திக் கண்டிப்பா கிடையாது. மீனை தூக்கி ரெக்க வரைஞ்ச, வானம் மேல வீசி எரிஞ்ச. என் கூட ஷோக்கு ஏஆர் ரஹ்மான். இட்ஸ் கடல் பட சாங். இல்ல வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டாரு அவரு. ஏஆர் ரஹ்மான் இல்ல. பறக்க பழக்கிற அடியே என்னை எங்க நீ கூட்டி போற. கௌதம் கார்த்திகோட ஜோடியா நடிச்சவங்க, கடல் படை ஹீரோயின். கரெக்ட். ஐ வாண்ட் டு டாக் டு வேர் இஸ் ஷி. வந்துட்டே இருக்காங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் கடல் படை ஹீரோயின் சித் ஸ்ரீராம். ஏய், நம்பி வரனே, இந்த காட்டு பைய ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறனே. அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. ஆஹா, எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்? சூப்பர். கௌதம் கார்த்திக் கூட நடிச்ச நடிகைன்னு சொல்லி சித் ஸ்ரீராம நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. அவர் அதை இன்னும் கேட்கல. இல்ல கேட்டுப்பா, இஸ் வெரி கூல் கை, இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, மை கண்ட்ரி. மீ ஹிம் ட்ரம்ப் அண்ட் ஆல், வி வென்ட் டு தி சேம் காலேஜ். படி யூனிவர்சிட்டி, யூ நோ. நீங்க உங்க பாட்டு எல்லாம் தெரியும், எப்படி நீங்க பாடுவீங்கன்ட்டு. உங்களோட ஃபேவரட் நர்சரி ரைம் எது? Twinkle twinkle little star probably. Awesome. Twinkle twinkle little star உங்களோட ஸ்டைல்ல இப்போ நீங்க ஜஸ்ட் யூ கோயிங் டு பெர்ஃபார்ம். Twinkle 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 little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. அடியே. Perfect, you got it. இதுல வந்து நான் கை தட்டிக்கிறது எனக்காகவே, ஏன்னா நான் எவ்வளவு அழகா வாசிச்சேன்னு அவருக்கு தான் தெரியும். இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து இவரோட வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் வந்து அந்த படம் பேர் தெரியாது, பட் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் வந்து ஆடுவார். ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரே, அவை 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 வண்டர் வாட் யூ ஆர். அது தெரியாது உங்களுக்கு? பாட்டு கேட்டிருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. மியூசிக் பற்றி நம்ம பேசும்போது நம்ம லைஃப்பில் எப்படி எத்தனையோ விதங்களில் மியூசிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மியூசிக் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கேட்ட உடனே ஒரு பாட்டு ஞாபகம் வரும், இல்லை ஏதாவது ஒரு பாட்டை கேட்ட உடனே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நமக்கு ஞாபகம் வரும். சம்மந்தமே இருக்காது அந்த பாட்டுக்கும் அதுக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா உங்கள் லைஃப்? எனக்கு வந்து ஒரு நாளில் வாழ்க்கை, அந்த புதுப்பேட்டையில் இருக்கிற அந்த பாட்டு, அது சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அதில் ஒரு லைன் வந்து அந்த மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது அப்படி இருக்கும். அது என்னன்னா எவ்ரி டைம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது, ரொம்ப ரேண்டமாக, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்கும்போது எனக்கு திடீர் ஞாபகம் வந்துட்டு போகும். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? யா, அவர் பாடட்டும், நான் பாடுறேன், அதுக்கப்புறம் என் மனசுலேருந்து அது நிரந்தரமாக அழிஞ்சிடும். ப்ளீஸ் பாடுங்க. சித், யூ நோ தட் சாங்? It's a Tamil song. Tamil is a regional language. How செம்மொழி. You sing it first and then I'll sing something else. எதா வாசிங்க. D major, K minor. K minor. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை,
காட்டினிலே வாழ்கின்றோ, முட்களின் வழி ஒன்று மரணமில்லை, உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இதை எடுத்துக்கொள்வான், நல்லவன் யார் அட கெட்டவன் யார், இறுதியில் அவனே முடிவு செய்வான், பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் எங்கே, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், வீட்டிலே பாடவில்லை என்ற இதுக்கப்புறம் எனக்கு வாயில வரலை, ஐப்பிச்சு போகும். ஆக்சுவலா பாடிருப்பேன், நான் எடுத்த பிச்சே தப்புன்ற மாதிரி தோணுச்சு. சூப்பர். Sounded great. I played F இல்ல. He just took it exactly on the. Did you notice? Suthi இந்த Suddham. ஸ்கூல்ல வந்து படிப்பு நல்லா வராது பசங்களை வந்து நல்லா படிப்பேன். ஆக்சுவலா கொஞ்சம் டியூஷன் போனா பரவாயில்ல, பாஸ் ஆயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட வச்சதுனால பார்த்த எல்லா ஜீ தமிழ் மக்களுக்கு சாரி, தேங்க்யூ. இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் நம்ம சிட்டு கொடுக்கலாம். சிறுக்கு சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் அவரோட சுச்சுவேஷன் கேட்கலாம். எனி சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இந்த பாட்டு யூல் ரிமெம்பர் அப்படின்னா? No, one song for me that's always etched in my memory, because when I was growing up there, my mom would play Carnatic music in the car and some film stuff. So this Nila Kaigira, this song is something I've talked about it before, but every day when I was going to the car, she'd play it. Maybe when I was about like 6 or 7 years old. So that has stuck with me ever since. I want you to sing it. Fine. சரியா? So just give me a reference, I'll sing, I guess. நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே, இந்த கைகள் மட்டும் உன்னை தேடும், காற்று வீசும், வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே, ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை, என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், ஆரா வாவ் வாவ். இப்படி ஒரு சிங்கரை வச்சுட்டு நீங்க என்ன பாட வைக்கிறீங்க? நான் இப்போ அடுத்தது எமோஷன் சொல்கிறேன். ஏதாவது ஒரு எமோஷன் சொல்கிறேன். அந்த எமோஷன் சொன்ன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர பாட்டு எதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோகம். பறவையே எங்கே இருக்கிறாய், அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு சேதுவில் வார்த்தை தவறி விட்டாய், இது ரெண்டு கேட்டாலே அது அழுதுருவேன். நான் பாடினா அழுதுருவாங்கன்றனால கனவு காணும் வாழ்க்கையாவுன்னு ஒரு பாட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. அது எனக்கு பாடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடுங்க. ஓகே, கேட்கறது அவங்க தானே. பிச்சு ஏதாவது கே மைனர். கே மைனர்ல தான் இருக்கேன். கே மைனரா இது? இது எக்ஸ் மைனர்ல இருக்கு. துடுப்பு கூட பாரமென்று கரையை தேடும் மோடங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கரைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரமென்று கரையை தேடும் மோடங்கள்,
ஓகே, ஐயோ தப்பிச்சிட்டேனா? தப்பிச்சிங்க. உங்களுக்கு எமோஷன், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இஸ் ஹாப்பினஸ். அது தெரியும். So I think happiness na there's one Tyagaraja Kriti Sarasa Samadana. Please. Kapi Narayani. Yeah. Veda dalda chatura sarasa samadana, Veda dalda chatura sarasa samadana, Veda dalda chatura sarasa samadana, Veda dalda chatura sati deivameva ye brava Veda samadana. Paramashambhava Kesavundanu Tru Paramashambhava Kesavundanu Tru Palukuravanundu Teliyalega Poye Palukuravanundu Teliyalega Poye Palukuravanundu Teliyalega Poye Sarasa Madana Veredalda Chatura Sati Deivameva Yebroma Vedara Samadana. மானச சஞ்சரரேன்னு ஒன்று இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட அங்கே போயிட்டாரு. அப்படியா? மனசை தொட்டு போயிட்டாருங்க. மானச சஞ்சரரே இன் கம்மிங் இன் அன்னியன். Oh yes, நான் ஒரிஜினல் மானச சஞ்சரி கேட்டதில்லை, நான் அதில் தான் கேட்டிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக பாலாஜி ஒரு சுச்சுவேஷன் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு டைலாக் வரி எதானு எடுத்து கொடுத்து இவரை பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பாடலாம், வைக்கலாமே. ஏன் ஏதான ஒரு டைலாக் கொடுத்து அதை நீங்கள் கொடுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் தெரியும்ல? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வட்டி. போறோம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இது மட்டும் வரைக்கும் பண்ணுங்க. போதும். வானம் பொழிகிறது அதுவா? அதை ஃபுல்லா பண்ணுங்க. அது படி. இதே சாங்கை வந்து நீங்க கோவத்துல அதுவே கோவத்துல தான் இருக்கும். வீரம்க்கு என்ன ராகம் சொல்லுவீங்க? வீரத்துக்கு என்ன ராகம் Todi சொல்லுங்க? பாடலாமே. என்ன தோடினா என்ன ராகம் சொல்லுங்க. நீங்க அதுல இதா, இது காலைல எழுந்துக்கும் போது எஸ்வி சேகர் நாடகத்துல வரும் இந்த music. வானம் பொழிகிறது, வானம் பொழிகிறது, பூமி பூமி விளைகிறது, மேயாதம்மா. அதுதானே இது? அவரே பாடுறாரு. அது மாதிரி தானே வீரமா? இது வீரமா? அது வீரத்துக்கு அவர் தான் சொன்னாரு தோடி. எனக்கு அதுதான் வந்தது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு குந்தல வராளி ஒரு அந்த மாதிரி போயிட்டு குந்தல வலைக்குள்ள பாடலாம். அந்த வாலியை எடுத்துருவாங்க. அந்த ராகம் கொடுங்க. அந்த வாலியும் கொடுங்க. அந்த வாலியிலையும் பாடிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. வானம் பொழிகிறது. ஒரு 2 லைன் தானே, அதுக்கு இவ்வளவு ஆமா இல்ல, இது ரொம்ப பெருசா பாடுறாரு. ஆலாபனை பாடுறாரு. நீங்க டிசம்பர் கச்சேரி எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு கூட கூட்டு போறதுக்கு. Yeah, we'll do one concert together. together. That will be the last concert for you. அவரோட ரொம்ப பாப்புலர் சாங் தள்ளி போகாதே இல்லையா? சூப்பர். அந்த பாட்டு ரொம்ப சிரிக்காதீங்க. இப்போ அதை தான் நம்ம கொலை பண்ண போறோம். இப்போ நீங்க ஆல்ரெடி அதை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு படத்துல மொட்டை ராஜேந்திரன் கோவை சதுராம அதுக்கு வண்டி ஓட்டு வருவாங்க. அதுல நீங்க இப்போ அதுக்கு வரிகள் எழுத போறீங்க. ஓ, இது அதோட படுகொலை. இது அதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க. ஒரிஜினல் கேட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரிஜினல் அஃப்கோர்ஸ் நேர்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரிஜினலுக்கு வந்து பாலாஜியும் பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பாலாஜி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. திரைப்படத்துல வர மாதிரி தான். சிம்புவுக்கு பதிலா. ஓகே, I'll sing. ரெடி? பைக் தானே. மணித்துளி போகுது, மார்பின் வேகம் கூடுது, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது, கண்ணெல்லாம் நீயேதான்
Why stopping? You sing, sing. நீங்க அவர் தொடரலாம் கூடாது. இல்ல, அவர் கண்ணை மூடுவேனாரு, கண்டையை திறந்துட்டாரு. Nice. ஸோ அந்த ஒரிஜினல் சாங் எப்படி இருக்குன்றது இப்போ கேட்டீங்க, ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு பாதி பாட்டுல என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நீங்க போய் இல்ல, actually அவரு விட்டீங்க. ஷையா ஃபீல் பண்றாரு. நீங்க அவர் தொட்டு கட்டிலாம் முடிச்சிட்டு அப்படிலாம் பண்ணல. ஹலோ மதன், what is this? You're talking like this in a family show? அவர் அந்த கூச்சத்துல தான் பாட்டு நிப்பாட்டிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு என்கிட்ட? கண்ணை மூட்டு பாதி பாடுவேன். பாட்டுல அவருக்கு பூ கொடுத்து ப்ரொபோஸ் பண்றீங்க, அவர் கட்டி பிடிக்கிறீங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்பதில் எனக்கு பாகுபாடு எதுவும் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு தள்ளி போகாத ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. தட் இஸ் சிட் ஸ்ரீராம் பாடிட்டு இருந்தாரு. பட் அது பாலாஜிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஸ்டாண்ட் அவுட் எங்கேயோ பர்ஃபார்மன்ஸ். தூக்கிட்டு போயிடுச்சு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவருக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் உங்களுக்கு தான் அதுக்கு. தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒரு லெவலில் அந்த பாட்டை வந்து எல்லாருக்கும் கெடுத்தாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் லெவலுக்கு போகிறோம். ஓகே, ஸோ இந்த விளம்பர இடைவேளை போது வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்தோம் பாலாஜிக்கு நாங்கள் கொடுத்த சேலஞ்ச் வந்து அந்த பாட்டோட வரிகளை மட்டும் எடுத்து மாற்றணும் அப்படின்ட்டு. எப்படின்னா வந்து ஒரு கிரிக்கெட் கவர் ரெகுலராக இப்போ கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு அவரோட கமெண்ட்ரியாக இந்த பாட்டு ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ அதை நீங்கள் பாட போகிறீங்க. இந்த பாட்டோட சுவை குறையாம, பொருள் நடை குறையாம, வரிகளை மாத்தி ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கேன். சிங்கர், ஆர் யூ ரெடி? Ready. ஓகே, நீங்க முதல்ல வார்த்தையை ஆமா, படிங்க, நீங்க அப்படியே படிச்சு காட்டுங்க. படிச்சு காட்டுங்க. நாங்க என்னன்றது நாங்களும் கொஞ்சம் கேட்குறோமே. பாலாஜி வைரப்பேனால எழுதின அந்த வைர வரிகள் இதோ உங்களுக்காக. நான் வந்து உங்களை மாதிரி படிக்கணுமா மதன், இல்ல அப்பா மாதிரி இந்த படிக்கணுமா? மாதிரி வரவங்க எல்லாம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க அப்பா மாதிரி படிங்க ப்ளீஸ். ஏனோ வானிலை மாறுதே, ஏனோ தமிழா, ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி வருகுதே. ஒரிஜினலில் என்ன இருந்தது? மணித்துளி ஓடுதே. மணித்துளி. ஆனால் தமிழா இங்கு மழை துளி வருகுதே, மேட்சின் ஓவர்ஸ் குறையுதே. You sing the two lines. இப்போ First line same, ah? ஏனோ வானிலை மாறுதே, ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி வருகுதே. மழை துளி வருகுதே. அதுல என்ன ஒரிஜினல்ல? மழை துளி போகுதே, so மழை துளி வருகுதே. நான் ஃபுல்லா படிச்சிரேன் ஒரு வாட்டி. மழை துளி வருகுதே, மழை துளி வருகுதே. லூனா. ஓகே. மேட்சின் அம்பையர்ஸும் கிரவுண்டை மூட கவரை தேடுதே, கிரவுட் எல்லாம் கடுப்பாகி, அந்த ஒரிஜினல் லைன் என்ன? கிரவுடெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றார், டீமின் மேல் நான் கோபம் கொண்டு மேட்ச் நடத்திடு என்றே, மேட்ச் நடத்திடு என்று முறைகள். அது என்ன லைன்? முறைகள் குழப்பது ஆலே, ரிசர்வ் டே நாளே, மேட்ச் அபண்டன் போலே. ஒரு மேட்ச் மழைனால நடக்காததுக்கு இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். அப்புறம் தள்ளி போகாதெல்லாம் யார் போட போறாங்க? தள்ளி போகாத, மேட்ச் தள்ளி போகாதேன்றதான் மக்கள் சொல்றாங்க. அது நீங்க முழுசா முடிக்கணும். 2 நாள் ஆகும், பரவாயில்லனா சொல்லுங்க. இதுவே போதும். சூப்பர். இது அவருக்கு நீங்க அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவர் பாடுவார். உச்சரிப்பு, அந்த வார்த்தைகள் இந்த எதுவுமே மாறாம. ரூனா வானா இதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லி ஓகே, கொடுக்கணும். இங்கிலீஷ்ல எழுதிக்கிறீங்களா? மேரேஜ் டு தி சிஸ்டர், மேரேஜ் டு தி சிஸ்டர். ஏனோ வானிலை மாறுதே, அது சரி. இது பிரெஞ்சு. ஓகே, மழை துளி வருகுதே, மழை துளி வருகுதே, மேட்சின் ஓவர் வருகுது. அட போப்பாடி. மேட்சின் ஓவர்ஸ் குறையுதே, அம்பைஸும் கிரவுண்டை மூட கவரை தேடுதே, அம்பையரும் கிரவுண்டை மூட கவரை தேடுதே, கிரவுட் எல்லாம் கடுப்பாகி தேடுது, கிரவுடெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றார், கடுப்பாகி நிற்கின்றார். இது போற 4 லைன் வாசிங்க, பாருங்க, பாடுங்க போதும். நைஸ். ரெடி? ஏனோ வானிலை மாறுதே, மழை துளி வருகுதே, மேட்சின் ஓவர் குறியுதே, அம்பர் கிரவுண்ட்ல மூட கவரே தேடுதே. அம்பையர் கவிதை தேடுறாரா? கவலையெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றாய். ஏலைனு டீமின் மேல் நான் கோபம் கொண்டேன், மேட்ச்
நடத்திடு என்றேன் மேட்ச் நடத்திடு என்றேன் டாக்வர்த் முறைகள் டாக்வர்ட் the class முறைகள் then you sing the rest குழப்பது ஆலே ரிசர்வ் டே நாளே மேட்ச் அபண்டன் போலே வரி வரி கவிதை ஓகே தேங்க்யூ செம்ம ஸ்போர்ட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு சரி ரெண்டு பேரும் இப்போ chance இல்ல. இப்போ முழுக்க பாடிடணும் அவர் ஒரு வாட்டி he has to sing the whole thing. ஏனோ வானிலை மாறுதே மழை துளி வருகுதே மேட்சின் ஓவர்ஸ் குறையுதே அம்பல் கிரவுண்டே மூட கவரை தேடுதே கிரௌடெல்லாம் கடுப்பாகி நிற்கின்றாய் டீமின் மேல் நான் கோபம் கொண்டு மேட்ச் நடத்திடு என்றேன் டாக்வர்த் முறைகள் குழப்புது ஆளே ரிசர்வ்டு நாளே மேட்ச் பேட்டன் போலே வரி வரி கவிதை Got it. மிஸ்டர் கௌதம் மேனன், உங்களுக்கு இது மாதிரி லிரிக்ஸ்லாம் இங்கேயே கிடைக்கும் போது அடுத்த வாட்டி நீங்க கார்கிலாம் போகாதீங்க. தாமரை கிட்ட போவேன், உங்ககிட்ட வந்துடலாம் இல்ல direct. உங்களுக்கு தெரியும், தாமரை தெரியாது. எஸ், இப்போ வந்து we move to the rapid fire segment. இது rapid பாலாஜியை வந்து பேசாம இருக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரால் தான் முடியும். யார் அது? அவங்க ஒய்ஃப் கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. மணிரத்னம். அவர் ரேபிட் ஃபயர் அவர் வந்தாரு திடீர்னு அவர் பாவங்க, நிம்மதியா ஒரு ஃபினிஷிங் சொல்ல விட மாட்டீங்க, நிம்மதியா ஆரம்பிக்க விட மாட்டீங்க. அவர் எவ்வளவு சீரியஸ். அவருக்கு வந்து ஷோஸ் பண்ணி 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 அது பழக்கம் ஆயிடுச்சு நான் அவருக்கு. இதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஐயோ, பாத்தீங்களா? பாட தான் போறேன் இனிமே ஃபுல்லா. ரேபிட் ஃபயரோட ரூல்ஸ் மாத்திரம் நான் சொல்லிடுறேன் அண்ட் தென் கார்கி வில் டேக் ஓவர். எப்படின்னா ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் க்ளூ, அவர் வந்து லிரிக்கல் க்ளூ, இந்த மாதிரி 2 க்ளூ கொடுப்போம். ஓகே, he will give the lyric, மேபி ஃபர்ஸ்ட் லிரிக்காக இருக்காது, அந்த லிரிக்லேருந்து ஏதோ ஒரு லைன் கொடுப்பாரு, நீங்கள் எந்த பாட்டுங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணி பாடிடணும். அதே மாதிரி மியூசிக்கல் க்ளூலேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு லைன் கொடுப்பேன், அதை பார்த்துட்டு அது என்ன பாட்டுன்றது கெஸ் பண்ணி பாடிடணும். திஸ் கேம் ஐ லைக். ஸோ ஷெல் வி கோ? கார்கி, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டார்டா? நீங்கள் ஸ்டார்ட், கமான். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறொரு கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் பூக்கும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் பூக்கும் உறவல்லவா? நினைக்க தெரிந்த மனமே. ஆல்மோஸ்ட் தேர். ஐயோ, எனக்கு இந்த பாட்டு தெரியும். எனக்கு இந்த பாட்டு தெய்வத்தின் ஐயோ, அந்த ஆஸ்பத்திரியில வீணையை வச்சுட்டு பாடுவாங்களே, கரெக்டா? இதுக்கே அவருக்கு ஒரு கரெக்டா தானே சொல்லிட்டேன். டியூனா பாடுறேன். அப்படியே வாங்க அங்க இருந்து. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறோர் கை தொடலாமா? ஒரு கொடியில் இரு முறைதான் பூக்கும் மலரல்லவா? வர மாட்டேன். ஒரு மனதில் ஒரு முறைதான் பூக்கும் உறவல்லவா என்று சொன்னது நீதானா? அப்பா, நான் கரெக்டா தான் சொன்னேன். இப்போ வந்து என்னோட க்ளூ. ஓகே, பாட்டோட ஸ்டார்டிங் பூக்களே சற்று என்ன இங்க நடுவுல இருந்து சொல்றதுலாம் கிடையாது. பாட்டு ஸ்டார்டிங் எப்படி அவரை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்றீங்க? அப்படிலாம் கிடையாது. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்றால் அழகு என்றால் அது ஐகளின் ஐ என்றால் என்றால் நீங்க தான் எழுதினீங்க. அடுத்த லைன் சொல்லுங்க. என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் இவள்தானா? ஐயோ என வியக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை இவள் தந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள். பாட்டாவே படிச்சிட்டார். படிச்சாச்சு. சரி, அடுத்த பாட்டு.
எறும்பு தோலை உரித்து பார்க்க பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறகு முன்னே இருந்த உள்ளம் இப்ப வந்ததடா, இறந்த பிறகு வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே இருக்கும் உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பிறகு வரும் அமைதி வந்து விட்டதடா, டொய் டொய் டொய், சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதுடா, புத்தி கெட்டதுடா, புத்தி கெட்டதுடா, சூதி விட்டுதுடா. சூப்பர் சான்சர். சித் ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அவர் ஏற்கனவே பாடி பார்த்துருக்கேன்றனால சொல்கிறேன், அவரோட பாட்டோட மெட்லியே அவர் செம்மையாக பண்ணுவார். ஒன்றுத்தில் ஆரம்பிச்சு ஒன்றுத்தில் பிடிச்சி அப்படியே அட்டானால ஆரம்பிச்சு ஆதி தாளத்தில் பிடிச்சி உட்டானா பாருன்ற மாதிரி இருக்கும். We'll do Maru Arte. We'll start in. ஸ்டார்ட் வித் மறுவார்த்தை. பட் மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரலுன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே, மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, இருந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. அடியே பல்லாங்குழி பத புரியல, உன்னை நம்பி வரேன்னு இந்த காட்டுப்பய ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறேன்னு, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே, மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு. I want to adopt him as my son. Please, what is the procedure? சன்னோட அம்மாவை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா தூங்க வைப்பாரு டெய்லி நைட். Oh my goodness gracious of Aloysius. Awesome. ஐ திங்க் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரைட்டஸ் எபிசோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். we have to thank them for that. முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றீங்க ஒரு ஷோ போது ஜாலியாக இருக்கும், ரெண்டு பேருமே நல்லா தெரியும். அண்ட் மதன் பீயிங் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். சரி அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் கத்தி பாடுவேன், வண்டி ஓட்டும் போது பாடுவேன்னு சொல்லலை. இன்னபிஷனே இல்லாமல் நான் பாடினேன் இன்னைக்கு. அதை கூச்சமெல்லாம் இல்லை. இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படி கத்தினேன்னா பாடினேன்னா தெரில. பட் ஆனால் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி சிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோல் கேமரா. பட் அந்த கேமராலாம் தெரியல. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள்.
அபிராமி ரைஸ் சிக்னேச்சர் வாலில் வந்து நீங்கள் சைன் பண்ணுறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வி நீட் டு ஹேவ் an அபிராமி ரைஸ். இப்போ வந்து அபிராமி வெரைட்டி ரைஸ் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக அழகான கிஃப்ட் ஹேம்பர், விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட் சின்ஸ் 1950 அவங்க கிட்டேருந்து கிஃப்ட் பேக்